இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த 3 பேரை ஈவு இரக்கமில்லாமல் சர்வதேச பயங்கரவாதி ஒசாமா பின் லேடனை கைது செய்ததைப் போல கைது செய்த திமுக அரசு, அதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், இப்படியே நிலைமை தொடர்ந்தால் கோபம் கொப்பளித்து கோபம் தலைக்கேறி நீதி கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அமைச்சர் சிவசங்கர் வீட்டை கூட முற்றுகையிட தயங்க மாட்டார்கள் என்ற எச்சரிக்கையோடு தான் இந்த பதிவை துவக்க வேண்டியிருக்கிறது. கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்க அமைப்பின் தலைவராக இருந்து அழியா புகழோடு மரணமடைந்த காடுவெட்டி குரு அவர்களுடைய சிலை திறப்பு விழாவை நடத்தியிருக்கிறார்கள் காடுவெட்டியில். அந்த விழாவிலே கலந்து கொண்டவர் யார் என்று கேட்டால், அரியலூர் மாவட்டத்தில் காடுவெட்டி குரு அவர்கள் இருக்கின்ற பொழுது அவரை அரசியலிருந்து ஒழித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்ட கும்பலுக்கு தலைமை தாங்கிய இப்போதைய அமைச்சர் சிவசங்கர். இன்றைக்கு காடுவெட்டி குருவுக்கு மரியாதை செலுத்துகிறோம், அவருக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்துகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் ஒரு காலத்தில் காடுவெட்டி குருவையே கொலை செய்ய அதற்காக கூலி ஆட்களை ஏவியவர்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு காடுவெட்டி குருவுடைய பிறந்த நாளில் அவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்துகிறோம் என்றெல்லாம் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காடுவெட்டி குரு இருக்கின்ற பொழுது அவரை கடுமையான சட்ட பிரிவுகளின் கீழ் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் குண்டர் சட்டத்திலும் கைது செய்தது இன்றைக்கு ஆளுகின்ற இதே திமுக அரசு. காடுவெட்டி குருவை அரசியலிருந்து அழித்து ஒழித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள். காடுவெட்டி குரு அவர்கள் மரணமடைந்த பொழுது அவருடைய மரணத்திற்கு கூட வர மறுத்தவர்கள். காடுவெட்டி குரு அவருடைய மரணத்தை கொண்டாடியவர்கள் இன்றைக்கு காடுவெட்டி குரு அவருடைய சிலை திறப்பு விழாவிற்கு வருகிறார்கள். திமுகவின் அமைச்சர் சிவசங்கர் வருகிறார் என்றவுடன் சிவசங்கருக்கு எதிராக கோஷம் போட்டார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணி, சிங்காரவேலு, சீனு என்கின்ற அப்பாவி தொண்டர்களை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த குற்றம் என்ன? அவர்கள் செய்த ஒரே ஒரு தவறு, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்க என்று கோஷம் போட மறுத்தார்கள். சிவசங்கரன் அமைச்சர் வாழ்க என்று கோஷம் போட மறுத்தார்கள். மாறாக அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா வாழ்க, காடுவெட்டி குரு அவர்களுடைய புகழ் ஓங்குக, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாழ்க, சிவசங்கரா வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு எங்கே சிவசங்கரா என்று கோஷம் எழுப்பினார்கள். அதைத்தான் சிவசங்கரனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இன்றைய திமுக ஆட்சியாளர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவர்கள் எப்படி இடஒதுக்கீடு கேட்கலாம்? வன்னியர் சமூகத்திற்காக பாடுபட்ட தலைவர், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற தலைவர், அவருடைய சிலை திறப்பு விழாவில் இடஒதுக்கீடு கேட்காமல் வேறு என்ன கேட்பார்கள்? காடுவெட்டி குரு அவருடைய சிலை திறப்பு விழாவில் இட ஒதுக்கீடு கேட்டு முழக்கம் எழுப்புவதுதான் சரியான நடைமுறை. காடுவெட்டி குரு அவருடைய சிலை திறப்பு விழாவில் இட ஒதுக்கீட்டிற்கு எதிரானவர்களை ஒழிக என்று கோஷம் போடுவதுதான் காடுவெட்டி குரு அவர்கள் கற்றுக் கொடுத்த பாதை. அவர் இளைஞர்களுக்கு அதைத்தான் போதித்திருக்கிறார். வன்னியர்களுக்கு எதிராக யார் இருந்தாலும் அவர்கள் நமக்கு எதிரிகள் என்று இளைஞர்களுக்கு போதித்தவர் காடுவெட்டி குரு அவர்கள்தான். வன்னியர்களை காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் டாக்டர் ஐயா என்று சொன்னவரும் காடுவெட்டி குரு அவர்கள்தான். ஆகவே தான் அவருடைய சிலை திறப்பு விழாவில் அதை மறக்காமல் காடுவெட்டி குரு அவர்களை பின்தொடர்ந்த அந்த இளைஞர்கள் 10.5% இடஒதுக்கீடு எங்கே, டாக்டர் ஐயா வாழ்க என்று கோஷம் எழுப்பினார்கள். இதை பார்த்தவுடன் சிவசங்கருக்கு பொத்துக்கொண்டு வந்துவிட்டது. இத்தனைக்கும் டாக்டர் ஐயா வாழ்க என்று கோஷம் போட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்களை திமுக ஆதரவு பெற்றவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். தாக்குதலுக்கு ஆளானவர்கள், அவர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை இன்றைய திமுக அரசு. அதே நேரத்தில் நேற்று காலைதான் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த கைது செய்யப்பட்ட 3 இளைஞர்கள் மீது
அவர்களை தாக்கினார்கள் என்று ஒரு பொய்யான வழக்கை பதிவு செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். 3 பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்களை கைது செய்கிறார்கள். உண்மையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்களை தாக்கியவர்கள் மீது, அந்த திமுக ஆதரவு பெற்றவர்கள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எப்படிப்பட்ட ஒரு மோசமான கேடுகட்ட அரசு! இதை போல ஒரு சர்வாதிகார அரசை இதுவரை தமிழகம் சந்தித்ததில்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டித்திருக்கிறார். அதே நேரத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த காமுகனை கூட இவ்வளவு வேகமாக கைது செய்யவில்லை. இன்றைக்கு தமிழகத்தின் பல பகுதிகளில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து விட்டது. கஞ்சா விற்பனை அதிகரித்து விட்டது. இவற்றிற்கெல்லாம் காரணமான அந்த அயோக்கியர்களை தேடி பிடித்து கைது செய்ய திமுக அரசு தயங்குகிறது அல்லது கைது செய்ய மறுக்கிறார்கள். ஆனால் திமுக ஆட்சிக்கு எதிராக, ஸ்டாலினுக்கு எதிராக, அமைச்சர் சிவசங்கருக்கு எதிராக தன்னுடைய வாழ்வாதார உரிமையான வன்னியர்களுடைய 10.5% இடஒதுக்கீடு வேண்டும் என்று முழக்கம் எழுப்பினால் அவர்களை கைது செய்து உடனடியாக சிறையில் அடைக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியும் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட மந்திரியும் இருந்தால் நாளடைவில் கோபம் கொள்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்கள் சிவசங்கரின் வீட்டை முற்றுகையிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.